எப்போ பார்த்தாலும் உங்கள் குழந்தைங்க தக்காளி குழம்பு நல்லாவே இல்லை நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களா? ஸோ நம்ம வைக்கிற தக்காளி குழம்பு வந்து பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் வீட்டில் ஒரு நாள் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு உங்கள் குழந்தைங்க அதுக்கப்புறம் சொல்லுவாங்க. உங்கள் குழந்தைங்க எப்போவுமே இதே மாதிரி தக்காளி குழம்பு செஞ்சு தாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து ஆயில் ஆட் பண்ணிடலாம். ஆயில் வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறம் அதில் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சிடலாம். அதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் கூட போட்டு ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் நாம் தக்காளியை ஆட் பண்ணணும். அவசரப்பட்டு உடனே வந்து தக்காளியை ஆட் பண்ணாதீங்க. ஆட் பண்ணிங்க தக்காளி குழம்பு நல்லாவே இருக்காது. ஸோ நல்லா வந்து வெங்காயம் வந்து ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆகிறதுக்கு அப்புறம் தான் தக்காளி ஆட் பண்ணணும். வெங்காயத்துக்கு ஒரு டைமிங் இருக்குது வேகிறதுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தக்காளி வேகிறதுக்கு ஒரு டைமிங் இருக்குது. ஸோ இந்த இன்பிட்வீன் டயத்தில் நீங்கள் வெங்காயத்தையும் தக்காளியும் சேர்த்து போட்டிங்கன்னா உங்களுக்கு குழம்பு டேஸ்ட்டாகவே வராது. ஸோ இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க வந்து தக்காளியை ஆட் பண்ணிடலாம். இன்னொன்று, வெங்காயம் வந்து குழம்புக்கு போடுறதுக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப வந்து குழம்பு வந்து டேஸ்டியாக வரும். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயத்துக்கு குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டியாக வரும். ஸோ இந்த டிப்பை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நல்லா தக்காளி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டாச்சு. எப்பயுமே தக்காளி குழம்பு பண்ணும்போது நல்லா பழுத்த பழமாக போட்டிங்கனாலும் கூட உங்களுக்கு தக்காளி குழம்பு ரொம்ப டேஸ்டியாக வரும். ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சமாக வந்து நமக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டையும் ஆட் பண்ணிடலாம். சால்ட்டு வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா கல் உப்பு தான் யூஸ் பண்ணுங்கள். கல் உப்பு தான் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. கல் உப்பு ஏன் உடனே வந்து ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி வெங்காயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்து வதங்கிடும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து தக்காளி வெங்காயத்து கூட உடனே வந்து உப்பு வந்து போட்டுறோம். உப்பு போட்டு வதக்கும்போது சீக்கிரமே வந்து தக்காளி வந்து வெந்துடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, தக்காளி குழம்பு வைக்கும்போது நம்ம அடுப்பு வந்து ஸ்டிம்மில் தான் வச்சு வந்து செய்யணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு தக்காளி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கருகி பிடிச்ச மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து சிம்மிலே தான் வச்சு வந்து வதக்கணும். கொஞ்சம் நேரம் தான் ஆகும் தக்காளி குழம்பு செய்கிறதுக்கு. ஆனால் சிம்மில் வச்சு வதக்கும்போது குழம்பு வந்து டேஸ்டியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம கொஞ்சமாக வந்து குழம்பு மிளகாப்பொடி ஆட் பண்ணிடலாம். குழம்பு மிளகாப்பொடி எப்படி செய்கிறதுன்ற ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா குழம்பு பொடியெலாம் போட்டோம். நல்லா குழம்பு மிளகா பொடி தக்காளி வெங்காயம் இதெல்லாம் நல்லா வந்து வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ மிக்சியில் போட்டு தேங்காய் வந்து நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். அந்த விழுதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து பால் கூட எடுத்து வந்து ஆட் பண்ணுறாங்க. நான் வந்து எப்போவுமே வந்து பால்லாம் ஆட் பண்ண மாட்டேன். தேங்காய் வந்து அப்படியே விழுதை தான் அரைச்சி அப்படியே வந்து போடுவேன். பாருங்கள், இப்போ நல்லா போட்டு நம்ம விழுதெல்லாம் போட்டோம். நல்லா வந்து கரண்டியை வச்சு நல்லா கிண்டிடுங்க. கிண்டிட்டு இதை அப்படியே வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து அடுப்பில் வந்து வச்சுருங்க. நல்லா கொதி வரட்டும். கொதி வந்து அதுக்கப்புறம் வந்து இறக்குனா தான் குழம்பு வந்து நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் கூட கொஞ்சம் அடுப்பை வந்து வச்சுக்கலாம். தக்காளி குழம்பு வந்து ரொம்ப நேரம் வந்து கொதிக்கணும்னுலாம் வந்து அவசியமே இல்லைங்க. கொஞ்சம் நேரம் வந்து கொதிச்சாலே போதும். ஏன்னா வந்து நம்ம இதில் வந்து வெஜிடபிள் எதுவும் போடலை. நம்ம வந்து வெறும் தக்காளி வெங்காயம் தான் போட்டிருக்கோம். அது வந்து நம்ம வதக்கிறனால சீக்கிரமே வந்து குக் ஆகிடும். ஸோ கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மிளகா பொடி தண்ணிலாம் ஊற்றி வச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். தக்காளி குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. தக்காளி குழம்பு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க எப்போவுமே மேலே இருக்கிறது தான் ஊற்றி வந்து சாப்பிடுவாங்க. அடியில் இருக்க தக்காளி தொக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கீழே போடுற மாதிரி இருக்கும். அந்த கீழே போடாமல் அந்த தக்காளி தொக்கை யூஸ் பண்ணி ஒரு ரெசிபி கூட செய்யலாம். அந்த ரெசிபி கூட என்ன செய்யலான்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது வேணுன்னா அந்த லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சுபா லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை பை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.